வியூவர்ஸ், வெல்கம் டு மீடியா ஸ்டைல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? ககன் பூமி சீரியலில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம அபூர்வா பூமி மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கிற மாதிரி அவங்க கல்யாணத்தை பற்றி பேச உடனே சந்திரா வந்து, உனக்கு என்ன என் பொண்ணு மேலே அவ்வளோ அக்கறையா? நீ ஒன்றும் அவ்வளோ நல்லவ கிடையாது அபூர்வா. ஏற்கனவே சோபச்சந்திரா கதையை முடிச்சுட்ட. சரின்னு சொல்லிட்டு நீ தான் இந்த வேலையெல்லாம் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஜெயிலுக்கு அனுப்புனா அங்கேருந்து நீ வெளியே வந்துட்ட. என்னோட பொண்ணு மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கியே, எதுக்காக அபூர்வா? இந்த மாதிரிலாம் பண்ணா நான் மறுபடியும் உன் மேல நல்ல பாசம் காமிப்பேன், மறுபடியும் நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டிட்டு இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கியா அபூர்வா? நடக்கவே நடக்காது. ஒழுங்கு மரியாதையா உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ பார்த்துட்டு அமைதியா இருந்தாதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா இந்த அபூர்வாவை வெளுத்து வாங்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். இந்த சூர்யா ஒரு முடிவெடுக்கிறாருன்னே சொல்லலாம். இந்த அபூர்வாவை நம்பினா கண்டிப்பா வேலைக்கே ஆகாது, நம்ம டைரக்டா போய் சந்திரா கிட்டேயே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட நேரா போயிட்டு, இங்க பாருங்க சந்திரா, நீங்க உங்க பொண்ணு பூமியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க சூர்யா, இந்த விஷயத்தை பத்தி என் பொண்ணு கிட்ட கலந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணு பூமி என்ன சொல்றாளோ அதுதான் என்னோட முடிவும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிடாருன்னே சொல்லலாம் நம்ம சந்திரா. பக்கம் நம்ம சாரதா ககன் வந்து சாகல, உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த விஷயத்தை கேட்டுட்டு நம்ம பூரி கேபி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கேபியை மாத்திட்டாங்கப்பா, பழைய கேபி போயிட்டு இனி புது கேபி வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ககன் கதையை முடிச்சுட்டு அவரோட உருவத்திலேயே ஆகாஷ்னு ஒருத்தவங்களை வேற கொண்டு வந்திருக்காங்க. ஆனா என்னதான் நம்ம புது ஆகாஷ் துருதுருன்னு இருந்தா கூட பழைய ககனை மிஸ் பண்றாங்கன்னே சொல்லலாம். இந்த ஆகாஷ் வந்து சாரதா கிட்ட சொல்றாங்க, ரொம்ப சாரிமா, இனி உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் இந்த அபூர்வா இருக்காங்களே, என்ன ககன் உயிரோட இருக்கானா, எப்படி அது சாத்தியமாகும்? கதையை தான் இந்த சூரிய முடிச்சு மலையில இருந்து கீழே வேற விழுந்துட்டானே, அப்ப எப்படி மறுபடியும் உயிரோட வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குழப்பத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம அபூர்வா. உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு சூர்யா அபூர்வா கிட்ட கேக்குறாங்க, என்ன அபூர்வா, இந்த ககனோட கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா திரும்பி வந்திருக்கான்னு சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மண்டே போட்டு குழப்பிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அபூர்வா சொல்றாங்க, இங்க பாரு சூர்யா, திரும்பி வந்திருக்கிறது ககனா இல்லையான்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவனோட பேரு ஆகாஷ். இந்த உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல ஒருத்தவனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா சொல்ல உடனே சூர்யா சொல்றாரு, இங்க பாருங்க அபூர்வா மேடம், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும், எனக்கு அந்த பூமியை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருப்பா இந்த சூர்யா. அது மட்டும் இல்லாம இந்த சூர்யாவுக்கு ஒரு பக்கம் முத்திருச்சுன்னு நினைக்கிறோம், ஏன்னா நம்ம பூமி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி கனவலா கண்டுட்டு இருக்காருப்பா இந்த சூர்யா. ஆனா இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பூமிக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆகாஷ் ககன் கிடையாது. ஏன்னா நம்ம ககன் எந்த பொண்ணுங்க கிட்டயுமே பேச மாட்டாரு, ஆனா இந்த ஆகாஷ் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எந்த பொண்ணுங்களை பார்த்தாலும் போதும் வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருக்காரு, கண்டிப்பா இவரு ககனை மட்டும் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதி பண்றாங்கன்னே சொல்லலாம் நம்ம பூமி. அது மட்டும் இல்லாம நம்ம பூமி மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க, இங்க பாரு ஆகாஷ், நீ வேணா உருவத்துல ககன் மாதிரி இருக்கலாம், ஆனா மனசளவுல ககன் மாதிரி வரவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பூமி நினைச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம தாரா இந்த பூரியை போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா இந்த பக்கம் நம்ம பூரிக்கு ஒரு விஷயம் தெரிய வருதுன்னே சொல்லலாம், ககன் வந்து சாகல, ககன் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து தாரா சொல்றாங்க, இங்க பாரு பூரி, எனக்கு நல்லாவே தெரியும் கல்யாணம் பண்ணி வந்து கூட இன்னும் இந்த வீட்டுல வாழ தொடங்கல, என்ன கரெக்டா? அது எப்படி வாழ முடியும்? நல்லா சொல்ற கேட்டுக்க பூரி, உன்னோட அண்ணன் என் கழுத்துல வந்து தாலி கட்டினா மட்டும்தான் உன்னோட வாழ்க்கை இந்த வீட்டுல தொடங்கும். உன்னோட அண்ணன் ககன் மட்டும் என் கழுத்துல தாலி கட்டலன்னு வச்சுக்கோ, ஏன் அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை என்ன ஆகும்னு நீயே யோசிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா இந்த தாரா. ஒரு பக்கம் நம்ம பூமியை தான் காமிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பூமி வந்து ஆகாஷ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, நான் உன் கூட பார்ட்னரா சேர்ந்துறேன், அது மட்டும் இல்லாம வரப்போற காம்படிஷன்ல உன் கூட டான்ஸும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பூமி. உடனே இதுதான் சாக்கா வச்சுட்டு இந்த ஆகாஷ் வந்து பூமி கிட்ட கேட்பாங்க, என்ன பூமி, நீ சொன்ன மாதிரி ககன் மாதிரி எல்லார்கிட்டயும் ஆக்டிங் வந்து தொடக்கியாச்சு, அதுக்கப்புறம் என்ன, நீ சொன்ன வாக்க காப்பாத்தணுமா இல்லையா, வா என் கூட டான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த ஆகாஷ். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷும் பூமியும் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்க ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம அபூர்வா மண்டையை போட்டு பிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த ககன் எப்படிடா உயிரோட வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம பூமி காம்படிஷனுக்குலாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். பக்கம் நம்ம ஆகாஷ் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம பூமி மாடர்ன் ட்ரெஸ் போட்டு இருக்கிறதுனால வெளியவே வர மாட்டாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பூமி எப்பவுமே சாரி சுடிதார் அப்படியே பழகிட்டாங்களா, ஆனா ஸ்கூ டான்ஸ் ஆடணும்னா அதுக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு எப்படிடா வெளியே தலை காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் எல்லாருமே வந்து ஆகாஷ் போட்டு, என்ன ஆகாஷ் இவ்வளவு நேரம் டான்ஸ் ஆடாம நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, உடனே நம்ம ஆகாஷ் வந்து பூமியவே பார்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். என்ன இந்த பூமி இப்படி பண்ணிட்டு இருக்கா, கடைசி நேரத்துல இப்படி காலவாரிட்டு இருக்காளே, அது மட்டும் இல்லாம இந்த பூமி இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம பூமி நம்ம ஆகாஷ் சொன்ன விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த டான்ஸ் காம்படிஷன்ல எப்படியாவது நான் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம பூமி வந்து, ஐயோ இந்த டான்ஸ் காம்படிஷன்ல எப்படியாவது ஜெயிச்சு ஆகணுமே, அது மட்டும் இல்லாம இந்த ஆகாஷ் இந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு தான் டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு, இந்த ட்ரெஸ் போட்டுட்டு நான் எப்படி டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருக்க. உங்களுக்கு வேற வழியில இந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம டான்ஸ் பண்ணி
பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம பூமி. உடனே எல்லாருமே பயங்கரமா கை தட்டி நம்ம பூமியை என்கரேஜ் பண்ணி ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு வராங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஆகாஷும் பூமியும் பயங்கரமா டான்ஸ் பண்றாங்கப்பா. அது மட்டும் இல்லாம இந்த சூர்யா ஆகாஷ் வந்து உண்மையான ககனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு வந்திருப்பாருன்னே சொல்லலாம். அது மட்டுமா இந்த சூர்யா ஆகாஷ் பூமி டான்ஸ் பண்றத வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம அபூர்வாக்கு அனுப்பி விடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் அபூர்வா இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன ககன் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு மண்டியை போட்டு பிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த பூமியும் ஆகாஷும் பயங்கரமா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குற இந்த அபூர்வா சந்திராவை தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சந்திரா வந்து போன் பேசிட்டு இருக்க உடனே அபூர்வா நினைப்பாங்க, சந்திரா நான் எவ்வளவு சொல்லி நீங்க நம்பவே இல்ல, உங்க பொண்ணோட லட்சணத்தை இப்ப என்னன்னு பார்க்கதான் போறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவில அந்த ப்ரோக்ராம் நடக்கிற சேனல்ல வச்சு விட்டுறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சந்திரா போன்ல யார்கிட்டயே இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே இதை கவனிச்ச அபூர்வா, என்னது இவரு போன்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருந்தா இந்த ஆகாஷ் பூமியும் டான்ஸ் பண்றதை எப்படி இவர் பாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு டிவி வால்யூமை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னே சொல்லலாம் இந்த அபூர்வா. அப்பதானே சந்திரா காதுல நல்லா வீழும். உடனே நம்ம சந்திரா என்னடா இது இவ்வளவு சவுண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வர நம்ம ஆகாஷ் பூமியும் பயங்கரமா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத சந்திரா டிவில பாத்துட்டு இருக்காருன்னே சொல்லலாம். உடனே இதை பார்த்துட்டு நம்ம சந்திராக்கு தூக்கி வாரி போடுதுப்பா. அது மட்டும் இல்லாம நம்ம சந்திரா ககன் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காருன்னே சொல்லலாம். உடனே அபூர்வா வந்து இதுதான் சாக்குன பாத்தீங்களா, உங்க பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நான் சொல்லும் போது நீங்க நம்புனீங்களா? அது மட்டும் இல்லாம இந்த பூமி எப்பயுமே ககனை மறக்கவே மாட்டா போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அபூர்வா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம சந்திரா, அபூர்வா வாய மூட போறியா இல்லையா, மறுபடியும் என்னோட பூமியோட விஷயத்துல தலையிட்டுட்டே இருக்க, உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்தா போதும் என்ன சரியா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடறானே சொல்லலாம் இந்த சந்திரா அபூர்வா. அது மட்டும் இல்லாம நம்ம சந்திரா மனசுக்குள்ள நினைச்சிட்டு போயிட்டு இருக்காருன்னே சொல்லலாம், இந்த ககன் உயிரோட தான் இருக்கானா என்னால நம்பவே முடியலையா அப்படின்னு. உடனே நம்ம சந்திரா பூமிக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு கால் பண்றாங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம பூமி பயப்படுறாங்கப்பா, ஐயோ என்ன அப்பா இப்ப கால் பண்றாரு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நான் இங்கதான் இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் என்னோட கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. ஒரு பக்கம் சந்திரா வந்து பூமி எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது உடனே பூமி போய் சொல்லிடுறாங்கன்னே சொல்லலாம், அப்பா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில வந்திருக்கேன்ப்பா, நான் உடனே இப்பவே கிளம்பிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு பூமி நீ உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, ஏன்பா ஏதாவது அர்ஜென்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, ககன் உயிரோட இருக்கிறத எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த சூர்யா ககனை அரெஸ்ட் பண்ண போறான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பூமிக்கு தூக்கி வரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். இல்ல இந்த மாதிரி நடக்கவே விடக்கூடாது, நம்ம ஆகாஷை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம பூமி டான்ஸ் காம்படிஷன்ல பாதிலேயே கிளம்பி வர உடனே நம்ம ஆகாஷ் வந்து பூமியை திட்டி எடுத்துறாருன்னே சொல்லலாம். பூமி ஆர் யூ லாஸ்ட் யுவர் மைண்ட், இப்ப கிளம்பி போனா நம்மளால டான்ஸ் பிராக்டிஸே பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம நம்ம ப்ரோக்ராமுக்கே பெரிய பிரச்சனை வந்துரும் பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பூமி சொல்றாங்க, இங்க பாரு ஆகாஷ் நம்ம பெரிய பிரச்சனைல மாட்ட போறோம், அது மட்டும் இல்லாம நீ ஆகாஷ் கிடையாது இப்போதைக்கு நீ ககன், அதனால உன்னை எல்லாருமே வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து இங்க உன்னை அரெஸ்ட் பண்ண போறாங்க ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வாட் என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்களா, நான் என்ன பண்ணேன், நான் பாட்டுக்கு என்னோட வேலையை தானே பார்த்துட்டு இருக்கேன், என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும், நான் ஆகாஷ் ககன் கிடையாது பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பூமி சொல்றாங்க, இங்க பாரு ஆகாஷ் நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப போறது கிடையாது, வா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த சூர்யா நினைக்கிறாங்க எப்படியாவது இந்த ககனை அரெஸ்ட் பண்ணியே ஆவேன் அப்படின்னு நினைச்சிட்டு, ஏண்டா ககன் உனக்குலாம் சாவி வராதா, மறுபடியும் எதுக்குடா என்னோட லைஃப்ல திரும்பி வந்துட்டே இருக்க, என்னோட கதை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமாவது பூமியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா மறுபடியும் என்னோட லைஃப்ல இன்வால்வ் ஆகுற, அவ்வளவு பெரிய மலையில இருந்து கீழே விழுந்து கூட நீ சாகல, பெரிய கில்லாடி தான்டா ககன் நீனு, ஆனா உன்னை நான் உயிரோட மட்டும் விடவே மாட்டேன் ககன், நீ உயிரோடவே இருக்க கூடாதடா, மறுபடியும் உன்னோட கதையை நான் முடிக்கதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் நம்ம சூர்யா. இந்த பக்கம் நம்ம அபூர்வா சூர்யாக்கு கால் பண்ணி, என்ன சூர்யா ககனை அரெஸ்ட் பண்றதுக்காக வேகமா கிளம்பி போயிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே சூர்யா வந்து, ஆமா எனக்கு இந்த உலகத்திலே இருக்கிற பெரிய எதிரி யாருன்னு கேட்டா அந்த ககன் தான், அந்த ககன் எப்படி உயிரோட வந்தான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, அவனை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், இந்த தடவை அவனை அரெஸ்ட் பண்ணி அவனோட லைஃபையே நான் ஸ்பாயில் பண்றேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா அபூர்வா கிட்ட சொல்ல, உடனே அபூர்வா சொல்றாங்க, இங்க பாரு சூர்யா இந்த சான்ஸை மட்டும் நம்ம மிஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ககனை ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச லாஸ்ட் சான்ஸ், அவனோட கதையை எப்படியாவது முடிச்சிரு, அவனை எத்தனை தடவை முடிச்சு விட்டாலும் திரும்பி வந்துட்டே எல்லாம் இருக்கான் கேட்டுட்டு சூர்யா சொல்றாங்க, ஆனா இந்த தடவை அந்த மாதிரி இருக்கவே இருக்காது, அவன் கண்டிப்பா உயிரோட வரவே மாட்டான், எனக்கு எப்படியாவது பூமி வேணும், அதுக்கு ககன் இருக்கக்கூடாது, ககன் இல்லாம போனாதான் எனக்கு பூமி கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா மோசமான ஒரு தாட்ல போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். பக்கம் நம்ம அபூர்வா இருக்காங்கல்ல அதை விட மோசமானவங்கன்னே சொல்லலாம். எப்படிடா நம்ம சூர்யா வந்து பூமியை கல்யாணம் பண்ணாம போயிடுவானோ, அவன் மட்டும் பூமியை கல்யாணம் பண்ணாம போயிட்டானா அவ்வளவுதான், அவன் கிட்ட இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் சந்திரா கிட்ட போய் காமிச்சிடுவான், அந்த வீடியோவை மட்டும் சந்திரா கிட்ட போட்டு காமிச்சிட்டானா அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த அபூர்வா. இவங்க எவ்வளவுதான் பிளான் போட்டாலும் சரி கண்டிப்பா நம்ம பூமி சூர்யாவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்க, நம்ம பூமிக்கு நல்லாவே தெரியும் நம்ம ககனோட நிலைமைக்கு சூர்யா தான் காரணம்னு, அப்ப எப்படி நம்ம சூர்யாவை கல்யாணம் பண்ணிப்பாங்க, கண்டிப்பா இந்த ஆகாஷ் தான் ககனா இருக்க போறாரு, மறுபடியும் ககன் கூட சேரதா போறாங்க நம்ம பூமி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரோ ஸ்டைல லைக்
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.